ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதாங்க கும்பம் ராசி. இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்குமே அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதம் முதல் சதயம் நட்சத்திரம் அனைத்து பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரங்கள் 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்குங்க. இந்த கும்ப ராசியானது காலபுருஷன் அங்க அமைப்பில் 2 கணுக்கால்களையும் குறிக்கும் ஸ்திர ராசி இதுன்னு சொல்லலாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்குமே வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு குடம் போன்ற அமைப்பை கொண்டு இருக்குங்க. குடத்தை திறந்து பார்த்தா தான் அதற்குள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதே போல தாங்க இந்த ராசியில் பிறந்த இவங்களுமே தங்களோட மனதில் இருப்பற பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பாங்க. இவங்ககிட்ட தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்களோட மனதில் இருப்பதை பார்த்திங்களா அடுத்தவங்க நம்மளால் கண்டே பிடிக்க முடியும். இவங்ககிட்ட பல திறமைகள் இருந்தாலுமே அதனை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. அதே மாதிரி சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே இவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியும். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுளை கொண்டு இருப்பாங்க. உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைந்தும் நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்தும் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர் பார்த்திங்களா இந்த குடும்பத்தின் மீது அதிக ஒரு அக்கறை இருக்கும். தாய், தந்தை, சகோதரிகள், மனைவி, குழந்தைங்க மேலே அதிக பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நியாயம் மற்றும் அநியாயங்களை யாருக்குமே பயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எடுத்துரைத்து பேசுவாங்க. சொன்ன சொல்ல தவற மாட்டாங்க. மேலுமே அதிகம் பிடிவாதம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்களா ஒரு மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தனக்கு பிடித்தவங்ககிட்ட நெருங்கி பழகும் இவங்க பிடிக்காதவங்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து இருந்தால் கூட பிடிக்கவில்லை அப்படின்னா அதை பற்றி நினச்சி தூக்கி எறிஞ்சிருவாங்க. கும்பராசிக்காரர்கள் உண்மையே பேசுவதையே குறிக்கோளாக இருப்பாங்க. மேலுமே தவறு செய்கிறவங்களை கண்டாங்களே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள எளிதில் திருத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தவங்களோட வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க. எந்த காரியத்தையுமே எளிதில் செய்து முடிப்பாங்க. இவங்களுடைய குழந்தைகளால் இவங்களுக்கு அந்தஸ்தானது அதிகரிக்கும். இவங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் இவங்களோட குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுளானது இருக்கும். ஜோதிடம், மாந்திரிகம் போன்றவற்றில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடானது இருக்குங்க. இவங்களோட 11ஆம் இடம் லாபஸ்தானமாகும். கோதண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தோட அதிபதி அப்படிங்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கும்பராசிங்களை பிறந்தவங்களோட மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகளை எல்லாமே பெரும் யோகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருங்க. இந்த கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? இந்த 2026 தை மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக இருக்கவும் இவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம், அதே மாதிரி இவங்க எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த தை மாதத்தில் நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. மேலுமே ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. 7.5 சனியோட பிடியில் இருந்தால் கூட பணவரவு மற்றும் சில சாதகமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வழங்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என பல கிரகங்கள் சேர்வதனால செலவுகள் பார்த்திங்களா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயம் சொத்து சேர்க்கை மற்றும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வகையில் தான் இந்த மாதமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசி அதிபதியான 2ஆம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்கள் சேருகின்றன. சந்திரன் சேரும் போதெல்லாமே ஆரோக்கியத்தில் பல்வேறு பிரச்சனைகளானது ஏற்படும். தேவையில்லாத பஞ்சாயத்துகள், சண்டை சச்சரவுகள், நில தகராறில் சிக்கும் சூழலானது ஏற்படும். மேலுமே குரு ராகு இணைவு, வெளியூர் வெளிநாடு செல்வது, காதல் திருமணம் செய்வது, வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்வது போன்ற அனைத்துமே நடக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. குரு ராகுவோட விரயத்தில் இணைந்திருக்கிறதுனால எதுவெல்லாம் செய்யக்கூடாது அது எல்லாமே செய்வீங்க.
செவ்வாய் உச்சம் பெற்றிருக்க ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் சில பேர்த்துக்கு மறைமுகமான பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கால் பாதங்களில் பிரச்சனை இருக்கும். குரு பார்வை ராசி லக்கணம் மேலம் இருக்கிறதுனால பெரிதாக பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் மாறும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்கேன் என மருத்துவ பரிசோதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனம் செலுத்துங்க. வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க. முழுக்க முழுக்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேறு ஊர் வேறு நாட்டுக்கு சென்றால் கூட எந்த விஷயத்துலையுமே வெளியில் செல்லாமல் சென்றாலே ஜெயிக்கக்கூடிய யோகமானது ஏற்படும். வெளியூரில் வேலை கிடைத்தாலும் கூட இப்போது செல்வது நல்லது. அதே மாதிரி ஊர் சொந்தம் உறவுகள் அப்படி இருந்தால் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. உங்களை ஒதுக்கி வைக்கும் சூழலை ஏற்படுத்தும். சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு பல மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சந்தோஷமும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே 85% உங்களுக்கு நன்றாக இருக்குது. இருந்தால் கூட ஒரு 25% உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமான ஒரு சூழலாக தான் இருக்குது. மாத தொடக்கத்தில் பார்த்திங்களா உங்களோட ராசிநாதன் சனி உங்களோட ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அவரோட ராகுவும் இணைந்திருக்கிறாருங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை உங்களோட ராசியில் இருக்கிறதுனால இந்த மாதம் இனிய மாதமாக உங்களுக்கு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு பல வெற்றியை கொடுக்கும். திடீர்னு முன்னேற்றம் வந்து சேரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உற்சாகத்தோடு செயல்பட்டு எதிர்பார்த்த இலக்கையுமே அடைவீங்க. ஜென்ம சனி நடைபெறுவதனால சின்ன சின்ன தொல்லைகள் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்குமே தன லாபாதிபதியானவர் குரு. அவர் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால வருமான பற்றாக்குறையானது ஏற்படும். குருவோட பார்வை உங்களோட ராசியில் பதிவுறதுனால தேவையில்லாத பணம் வந்து கொண்டே இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே தாமதப்பட்டால் கூட கடைசி நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். குருவோட பார்வை உங்களோட ராசியில் மட்டும் இல்லாமல் 9, 11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. எனவே பாகிஸ்தானம் பலம் பெறுகிறதுங்க. தந்தை வழி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் அகலும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம். எந்த வழியிலுமே உங்களுக்கு வர வேண்டிய தொகைகளுமே வந்து சேரும். இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய கூட்டாளிகள் மீண்டும் வந்து இணைந்து உங்களோட புதிய முயற்சிக்கு கை கொடுத்து உதவுவாங்க. இந்த நேரத்தில் குரு கவசம் பாடி குருவை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட ராசிக்கு பார்த்திங்களா 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் பகவான். அவர் 29/1/26 அன்று உங்களோட ராசியிலேயே சஞ்சரிக்கும். இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே பஞ்சமஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால குழந்தைங்க வழியில் மேன்மை ஏற்படும். அவங்களோட படைப்பிற்கேற்ற வேலையானது கிடைக்கும். பெண் குழந்தைகளோட கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களோட முன்னேற்றத்திற்கு முக்கிய புள்ளிகளோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் பழைய சொத்துக்களை எல்லாமே விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படும். அதே மாதிரி போன மாதத்தில் நடைபெறாத சில நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். மகரத்தில் பொறுத்த வரைக்குமே சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு சுக்கிரன் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் பார்த்திங்களா ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தாய் வழி ஆதரவானது கிடைக்கும். படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை தேவை படிப்படியாக பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உங்களோட கைகளானது ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. வீடு வாங்கி குடியேறும் யோகமே காத்திருக்கு. தொழிலில் நீங்கள் சேர்ந்த பணியாளர்கள் உங்களோட எண்ணங்களை எல்லாமே புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புகிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவலானது கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரலாம். அதை எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு அதை விரிவு செய்யும் யோகமானது காத்திருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கும். கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே போன மாதத்தில் கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மாணவ மணிகளுக்கு
படிப்பில் வெற்றி ஏற்படும். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் முடிவிற்கு வரும். சொத்துக்கள் வாங்கும் யோகமே உங்களுக்கு காத்திருக்கு. மேலுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க கரும்பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.